இப்போ நியூக்ளியர் ஸ்பின். இப்போ நியூக்ளியர் ஸ்பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து எய்தர் இன்டெக்ரலா இருக்கலாம் ஆர் ஹாஃப் இன்டெக்ரலா இருக்கலாம். அது எது டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா நியூக்ளியான்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது நியூக்ளியான்ஸ்னா புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை பொறுத்து நியூக்ளியர் ஸ்பின் கேன் பி எய்தர் இன்டெக்ரல் ஆர் ஹாஃப் இன்டெக்ரல். இன்டெக்ரல் ஸ்பின்னா எப்ப இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், அதோட சிம்பிள் எழுதுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இசட் எக்ஸ் ஏன்னு எழுதுவோம். இந்த இசட் ரெஃபர்ஸ் தி அட்டாமிக் நம்பர் ஆஃப் அ நியூக்ளியஸ். அதே மாதிரி ஏங்கிறது வந்து மாஸ் நம்பர். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரியும். ஏங்கிறது சம் ஆஃப் தி நியூக்ளியான்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இதுதான் ஏ மாஸ் நம்பர். இப்போ இன்டெக்ரல் ஸ்பின் எப்போ ஒரு நியூக்ளியஸோட ஸ்பின் வந்து இன்டெக்ரலா இருக்கும்னா அதோட மாஸ் நம்பர் வந்து ஈவனா இருக்கணும். அதோட மாஸ் நம்பர் எப்படி இருக்கணும்னா ஈவனா இருக்கணும். இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்களா 1H2ல ஈவனா இருக்கு. சோ இந்த மாதிரி மாஸ் நம்பர் ஈவனா இருந்ததுன்னா அந்த நியூக்ளியஸோட ஸ்பின் வந்து இன்டெக்ரல் ஸ்பின்னா இருக்கும். அடுத்து when the nucleus has an even number of protons and neutrons, அதாவது புரோட்டான்ஸும் ஈவனா இருக்கணும், நியூட்ரான்ஸும் ஈவனா இருக்கணும். or else odd number of protons and neutrons, இல்லைன்னா புரோட்டான்ஸ் ஆடா இருக்கணும், நியூட்ரான்ஸும் ஆடா இருக்கணும். நீங்க பாருங்களேன், இப்போ இது வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், இது sum of the protons and neutrons. So A minus Z gives you the number of neutrons. அப்போ protons, neutrons ரெண்டுமே ஈவனா இருந்துச்சுன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா A must be even. அதே மாதிரி protons, neutrons ரெண்டுமே ஆடா இருந்தாலும் A வந்து எப்படி இருக்கும், ஈவனா தான் இருக்கும். So இந்த கண்டிஷன் இருந்தாலும் even number of protons and neutrons or odd number of protons and neutrons இருந்தாலுமே நமக்கு வந்து ஸ்பின் வந்து எப்படி இருக்கும்னா இன்டெக்ரல் ஸ்பின்னா தான் இருக்கும்.